ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சிக்கன் குருமா தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் சேர்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே அதில் போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு முடிச்சோடனே அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மென்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா 4 பச்சை மிளகாய், வெங்காயம் பல்லு, தேங்காய், அப்புறம் வந்து சோம்பு, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே ஹோல் ஸ்பைசஸும் போட்டுக்கோங்க. பாதாம், முந்திரி போட்டுப்போம். பாதாம் 4, முந்திரி 5 போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். நான் எப்பவுமே கொஞ்சம் பல்காக கொஞ்சம் அரைச்சி வச்சுப்பேன். நான் அடிக்கடிக்கு எடுத்து நம்ம அரைச்சிட்ருக்க முடியாது, அதனால் கொஞ்சம் நிறையா அரைச்சி வச்சுருந்தேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிப்போம். இப்போ இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு அதில் போட்டுப்போம். கொஞ்சம் நேரம் பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நல்லா வதங்கிடும். அது கூட சிக்கனையும் போட்டுக்கோங்க. சிக்கனையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா சிக்கன் நல்லா வேகட்டும் அந்த மசாலாவோட. அது வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்போம். நான் அந்த பேஸ்ட்டு அரைச்சேன்னா அதுலேயே அந்த மிக்ஸி ஜார்லேயே அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியாக போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி போட்டு விசில் விட்டுருவோம். 2 விசில் விட்டாலே போதும். நம்ம ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் போல் மசாலா போட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கனை போட்டு நம்ம வேக வச்சதுனால அதுலேயே பாதி வெந்திருக்கும். 2 விசில் விட்டால் போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். இந்த கேப்பில் நான் வந்து இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ 2 விசில் வந்துருச்சு. அது வந்து ப்ரெஷர் அதுவே தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனோடனே அதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம்.